ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஸோ இந்த ரீசன்ஸ் அதனால் எதுவும் ரெக்கார்டிங் ப்ராசஸ் எதுவும் பண்ணல. ஸோ இப்போ வந்து ஃபியூச்சர்ஸ் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபியூச்சர்ஸ் இப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிகினர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இன்டர்மீடியட்டாக டெய்லி வந்து ஒரு 25K அக்கௌண்ட் ஃபியூச்சர்ஸில் வந்து லூசில் வாங்கிட்டு பொறுமையாக அப்படியே ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு சீரீஸ் மாதிரி அப்லோட் பண்ணலான்னு என்னோடய தாட்ஸ். ஸோ அதோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ நேற்று வந்து ஒரு 2 ட்ரேட் எடுத்திருந்தேன். கோல்டில் ஒன்று, MNQவில் ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து ஒரு பிரேக் டவுன் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோஸ். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்படியே கட் பண்ணிக்கிறேன். என்னடா ரீப்ளே டூல் போடான்னு நினைக்காதீங்க. ஸோ ரீப்ளே டூல் போட்டால் நல்லாயிருக்கும் தோணுச்சு, அதனால் போகிறேன். ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட் சார்ட்டில் எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு SMT இருந்துச்சு. அதனால் SMT அப்படின்னா சில்வர் மேக்ரோ. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைஸ் வந்துட்டு இவன் எடுத்திருந்தான். ஸோ இங்கே இந்த இடத்துல எடுத்திருந்தான். ஸோ கோல்டு வந்து எடுக்கலை. சரி, ஓகேன்னு வெயிட் பண்ணியிருந்தேன். 15 மினிட்ஸில் எனக்கு வந்துட்டு ப்ராடக்ட் மேலே இருந்தது, லண்டனோட ஹைஸு. ஓகே, 1 மினிட் போகலாம். ஓகேவா, 1 மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஹைஸ் வந்துட்டு அக்செப்டி ஆக்டாக இருந்தது. ஸோ இந்த ஹைஸு, ஸோ அந்த ஹைஸ்லேருந்து ப்ரைஸ் கீழே போகும். நான் ஒரு சின்ன ஸ்கேல்ப் மாதிரி ஒரு 10 பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து கீழே வந்தால் நான் வந்து ஒரு வேலிடான க்ளோசர் வெயிட் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோசர் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸோ இங்கே க்ளோசர் 1 மினிட் இங்கே க்ளோசர் ஆகிடுச்சு. நான் இங்கே என்ட்ரி ஆனேன். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ப்ளேஸ் பண்ணி SL வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு நான் டிபி வந்து இங்கே ஒரு ஸ்விங் லோ இருந்துச்சு. ஓகே, ஸோ இதை டார்கெட் வச்சுருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 2 RR. ஓகேங்களா, 2.23. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு ட்ரேடு. மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்துட்டான். நல்ல பம்பு டிபி அடிச்சிருச்சு எனக்கு. நான் இங்கே க்ளோஸ் பண்ணல, இதுக்கு முன்னாடி இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் லெக்கில். ஸோ 2 வாரம் இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இங்கே மூவ் ஆக இங்கே பிரேக் ஈவன் இங்கே வச்சுருந்தேன். இது போகும்போது கொஞ்சம் லாஸ் கவர் பண்ணி இங்கே வச்சுருந்தேன், அடிக்கலை. அப்படியே மேலே போனால் கீழே வந்தால் டிபி அடிச்சிட்டான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு. நெக்ஸ்ட்டு ட்ரேடு வந்து MNQவில். ஓகே, MNQவில் என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 4 RFPG இருந்துச்சு. இது வந்து RP அடுத்த கேண்டில், இந்த கேண்டில் தான் மேலே போயிருப்பான். ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிங்க. இது 4 RPG ப்ளஸ் வந்துட்டு 15 மினிட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த 4 RPGலேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகணும் அப்படின்ட்டு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணேன். 9:30 ஓப்பன் ஆச்சு. 9:30 ஓப்பன் ஆகிட்டு நல்லா ஊற்றுனான் கீழே நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் நான் எங்கே என்கேஜ் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு 1 மினிட் IFEG இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சு. பட் நான் அப்போ வெயிட் பண்ணேன். எதனால சைமல்டேனியஸாக எஃபிஜிஸாக இருந்தது. ஸோ இங்கே ஒரு எஃபிஜி எல்லாமே இருந்துச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இந்த எஃபிஜி ரீபேலன்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே என்ட்ரி ப்ளேஸ் பண்ணேன். 1 2 3 இந்த இடத்துல இங்கே என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டு SL இங்கே வச்சுருந்தேன் இந்த லோஸில். ஸோ
ஒரு 1:1 மட்டும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் பிளான் பண்ணியிருந்தேன். பண்ணிட்டு டிபி அடிச்சிட்டான். அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல டிபி அடிச்சிருச்சு. ஸோ அதோட என்ட்ரி எடுத்ததோட இதில் $300 ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அதை மட்டும் நான் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன். 1 செகண்ட். ஸோ டேட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடத்துல 87 முந்தானத்து. ஸோ நேற்றோட ட்ரேடு 380. ஸோ அது சரி, ஓகே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.